ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இருந்து ஃபர்ஸ்ட் 8க்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வெளிவந்திருக்கு. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2200க்கும் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஜூன் 2, 2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஜூன் 2லேருந்து ஜூன் 23, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரிசீப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூன் 23, 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் 24, 2025 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஜூன் 28, 2025 ஜூன் 30, 2025 வரைக்கும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூலை 24லேருந்து ஆகஸ்ட் 4, 2025 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு தற்காலிக டேட்டு தான். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களோட டவுட் எல்லாருமே அவங்க கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்காக என்ன சந்தேகம் ஏதாவது இருந்தால் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சில போஸ்டிங் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 25 வயசுக்கு வரைக்கும் இருக்கலாம். சில போஸ்டிங் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா மேலும் ஒரு சில வேக்கன்சிக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மினிமம் 18லேருந்து 30 இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. மாற்றுத்திறனாளிகள் ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம், மாற்றுத்திறனாளி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வேக்கே செக்ஷன் ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே தவிர்த்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க யாரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ₹100 பே பண்ணால் போதுமானது. ஆன்லைன் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 24, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் ரீஜன் வைஸாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நமக்கு சவுத்தர்ன் ரீஜனில் வரும். சவுத்தர்ன் ரீஜனில் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுச்சேரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், அடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்காங்க. 2 டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த சென்டரை உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உடனே அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான டெமோ வீடியோவும் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜும் பேசிக் நாலேஜில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 ஹவர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் உங்களுக்கு 80 மினிட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 4 பேட்டர்னில் உங்களுக்கு 25 கொஷின் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 100 கொஷின் இருக்க போகுது. ஒரு கொஷினுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்குன்னு இருக்க போகுது. ஸோ விருப்பம் தகுதி இருக்கவங்க உடனே அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0.50 மார்க்கில் நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் என்ன லாங்குவேஜில் இருக்க போகுது அப்படின்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஒன்லி அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழில் எக்ஸாம் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. ஒன்லி ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ₹100 தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் லெவல் தான்
சிலபஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து ஒரு முறை வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கிராஜுவேட் லெவலில் இருந்தால் அதுக்கான சிலபஸும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கடுத்து எல்லாமே கரெக்ஷன்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிலபஸையும் டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்க போகுது. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு வேணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு முறை எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து இருக்குது. அப்ளை பண்ணுற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போகிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது இம்பார்ட்டன்ஸ் அப்படி அதை மட்டும் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து இருக்குது. நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி ஒரு முறை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.